அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு. வாங்க இப்போ நம்ம சேனலில் ராஜ்மா போட்ட இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இறால் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: நான் 1/4 கிலோ இறாலை சுத்தம் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் 3 தக்காளி கூட போட்டுக்கலாம். 1 கப் அளவு மல்லி இலையை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு. இதுதான் ராஜ்மா. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது வச்சு தான் நம்ம இப்போ இறால் தொக்கு பண்ண போகிறோம். இந்த ராஜ்மாவை நான் 9 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன். 8 அல்லது 9 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ராஜ்மாவை ஊற வச்சிடணும். 3 பெரிய வெங்காயத்தை இப்படி நீட்டமாக நான் வெட்டி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு தாள் போல் வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கிறங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ராஜ்மாவை அவிய போட்டுடலாம். நான் ராஜ்மாவை சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் தேவைன்னா குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டுக்குங்க. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும். இதோட தோலை நீக்கிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. சட்டி இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் 4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். தேவைன்னா கூட கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் இறால் அள்ளி போடுங்க. இறாலை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. பாருங்கள், சடசடன்னு இறாலில் உள்ள தண்ணிலாம் தெறிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இறாலில் இருக்கிற தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம இறாலை இதில் பொரிய போடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இறாலை லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. இறால் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இறால் பொரிஞ்சு வருது. அதோட தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இறால் இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கிறோங்க. ரொம்பவும் பொரிய விடக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தை வதக்குறோமோ இறாலோட தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. பொதுவாக கிரேவி தொக்கு இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இருந்தாலும் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு வருது. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா இப்படி கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நான் ஃபஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு விழுது ஏன் போடலைன்னா, முதல்லையே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்னா அடி பிடிக்கும். அதனால தான் நம்ம எல்லாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம் கிடக்கிறதே எந்த அளவுக்கு தெரியாதோ அந்த அளவுக்கு தக்காளி கிடக்கிறதும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா மசிங்கிற அளவுக்கு வேக வைங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெங்காயத்தோட தக்காளியையும் நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இப்போ எல்லாமே வெந்திருக்கு. பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி கிடக்காத அளவுக்கு இப்படி நல்லா ஆப்பையால் தக்காளி ஒன்றும் இல்லாமல்
நல்லா மசிச்சுக்கிறங்க. திரும்பவும் சொல்கிறேன், தக்காளி வெங்காயத்தோட இதுவே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளோட தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு தொக்குன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம அவிச்சு வச்சுருக்க ராஜ்மாவோட தொலியெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், ராஜ்மாவோட தொலியெல்லாம் உரித்து இப்படி வச்சுக்கிறோங்க. நீங்கள் பச்சையாக இருக்கும்போது கூட தொலி உரிச்சுக்கலாம். நான் அவிச்சிட்டு தான் உரித்தேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த ராஜ்மா நல்லா மசாலா ஏறுற அளவுக்கு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ருசிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. திருப்பி கொஞ்சம் கிண்டிக்கிறங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா களையெல்லாம் சேர்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். என்னடா மிளகாய்த்தூள் கலர் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. குண்டு மிளகாய்த்தூள் அரைச்சதுனால இந்த கலர் ஆயிடுச்சு. அதனால தான் கலருக்காக நான் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தான் மசாலா போட்டிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கிளறிக்கிறங்க. இப்போ 1 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி போதுமா, உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணி பத்தலை. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். சிறுதணலில் போட்டுருங்க. வாவ், பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சோறு, சப்பாத்தி, ஊத்தப்பம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கலாம். தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போ மல்லி இலை சேர்த்துருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம சிறுத்து போட்டு வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ராஜ்மா போட்ட இறால் தொக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான ராஜ்மா போட்ட இறால் தொக்கு தயார்.